மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. கார்த்தி கொடுக்கப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் ஈவினிங் 5 மணிக்கு குழந்தை அந்த மாதிரி விளையாடிட்டு இருக்கும்போது சாக்லேட் வாங்கி தரேன்னு சொல்லி குழந்தைய கூட்டிட்டு போனேன். வீட்டுக்கு போகக்கூடிய ரூட் இல்லாம வேற ரூட் எடுக்கும்போது குழந்தை வீட்டுக்கு இந்த வழியில போக மாட்டோமே, எங்க போறோம் அப்படின்னு கேட்கும்போது அங்க அருகில் இருக்கக்கூடிய தென்னந்தோப்புக்கு கூட்டிட்டு போனேன். கத்த ஆரம்பிச்சிட்டா. வன்கொடுமை செஞ்சுட்டு அந்த குழந்தை கத்திக்கிட்டே இருந்ததுனால கழுத்தை நெரிச்சிட்டு ஐஜி ரம்யா பாரதி டைம் லைன்ஸ் சொல்லியிருந்தாங்க. 5 மணிக்கு குழந்தை காணா போனது. 8:30 போல கண்ட்ரோல் ரூம் கால் வந்தது. 10 o'clock நாங்க தேட ஆரம்பிச்சிட்டோம். மறுநாள் உடலை நாங்க கண்டெடுத்தோம். கைதான கார்த்தி மரியா ரோஸ் கார்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு அபார்ட்மெண்ட்ல பதுங்கி இருந்தாங்க. போலீஸ் சுற்றி வளைச்சதுக்கு தெரிய ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து கீழே விழும்போது அவங்களுக்கு கை கால் முறிவு ஏற்பட்டது. யாருமே தெரியாத ஒருத்தர் நம்ம மேல ஒரு விஷயம் பண்றாங்கன்னும் போது கண்டிப்பாக அதுல தப்பித்துக் கொள்வதற்காக அந்த சிறுமி அவங்களோட ஃபோர்ஸை யூஸ் பண்ணுவாங்க. நகைக்கீரல்கள் இருக்கலாம், பிறப்புறுப்புல காயங்கள் இருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மெயினா கருத்துல கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். ஃபேமிலி தரப்புலன்னு சொல்லும்போது சிதைஞ்சு போயிருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய சொன்னாங்க. குழந்தையை இழந்த தாய் அவங்க. பட் அவங்களுடைய பிரஸ் மீட்டு, அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்ன வீடியோ, இதெல்லாம் வச்சு அந்த குற்றவாளிக்கும் தாய்க்கும் ஒரு தகாத உறவு கூட இருந்துக்கலாம். உங்க வீட்டுல அந்த ஃப்ரிட்ஜ்ல மது பாட்டில் இருக்கு அப்படிங்கறது போட்டோ வைரல் ஆச்சு. உங்களுக்கும் கார்த்திக்கும் ஏதாவது பழக்கம் இருக்கான்னு கேட்கும்போது 3-4 வருடம் முன்னாடி பழக்கம் ஏற்படுதுன்னு பிரிஞ்சிருந்தேன். போலீஸ் ஸ்டேஷன்ல போனோம், பிரச்சனையாச்சு. அவரே தான் என்னை கூட்டிட்டு போனார். இன்னும் முழுமையான உடல் கூராய்வு ரிப்போர்ட் வரல. நாங்க 200+ சிசிடிவிஸ் நாங்க ஆய்வுக்கு உட்படுத்தி செல்போன் டவர்ஸ் எல்லாம் வச்சு இவங்க தான் குற்றவாளியின் முதற்கட்டமா எஃப்ஐஆர் போட்டிருக்கோம். மோகன்ராஜ் மீது 4 செக்ஷன்ஸ்லயும், கார்த்தி மீது 9 செக்ஷன்ஸ்லயும் ஸ்போக்சோ அண்ட் தென் பிஎன்எஸ் ஆக்ட் கீழ. வணக்கம். வணக்கம் சார். கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர்ல 10 வயது சிறுமி வன்புணர்வு செய்யப்பட்ட சம்பவம் தமிழ்நாடு முழுக்க பேசுபொருளாக மாறி இருக்குது. அதுக்கப்புறம் அந்த கேஸில் நிறைய டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது. அதில் அந்த குழந்தையினுடைய தாய் ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. அந்த தாயை பற்றி ஒரு அலிகேஷன் ஒரு பெண் வீடியோ போடுறாங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஷார்ட்டாக எக்ஸாக்டாக என்ன நடந்திருக்கு இந்த கேஸில் அப்படிங்கிற சொல்லியிருங்க. அந்த சிறுமி எப்படி அந்த குற்றவாளியால் செய்யப்பட்டிருக்கிறாங்க, எப்படி ஏதாவது என்ன வார்த்தை சொல்லி அந்த குழந்தைய கூட்டிகிட்டு போனார் வீட்டில் இருந்துங்கிற மாதிரியான விஷயங்கள் தெரிய வரும். சிஎஸ் இதில் பார்த்தோம் அப்படின்னா மே 21 ஈவினிங் 5 மணிக்கு போல் காணா போன குழந்தை. ஓகே, ஸோ இப்படி இருக்கும்போது அப்போ ஊர் மக்களால் சொல்லப்பட்ட ஸ்டேட்மெண்ட்ஸ், அதை குழந்தை காணா போயிட்டா அப்படி இப்படின்னு சொன்னது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் ஐஜி ரம்யா பாரதி அவர்கள் சொன்ன ஒரு விஷயம். அதுக்கப்புறம் கார்த்தியோட கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட், அதாவது கைது செய்யப்பட்டவர் இரண்டாம் நபராக இங்கே மோகன்ராஜ் கைது செய்யப்பட்டிருக்காரு. இது ஒரு புறம். 4வது பார்க்கும்போது அவங்க ஃபேமிலி சொன்ன ஒரு விஷயம். 5வதா இந்த பெண் வெளியிட்ட வீடியோ. இந்த மாதிரி நமக்கு டைமென்ஷன்ஸ் மாறி மாறி இங்கே இருக்கக்கூடியதை பார்க்க முடியுது. பட் ஆனால் இங்கே நம்ம என்ன அப்படின்னா, தட் இஸ் இந்த கைதான கார்த்தி அவர் கொடுத்த ஒரு கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்டை ஏன்னா நான் இதெல்லாம் பண்ணேன், குழந்தை எப்படிலாம் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவர் கொடுக்கக்கூடிய கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்டை இங்கே நம்ம எடுத்துக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கோம். ஓகே, என்னன்னா ஐஜி ரம்யா பாரதி மேம் அவங்க சொல்லும் போது டைம் லைன்ஸில் அதை சொல்லியிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, 5 மணிக்கு குழந்தை காணா போனதாகவும், அவங்க அப்பா வெல்டிங் ஒர்க் ஷாப்பில் ஒர்க் பண்ணுறாரு. அவர் பார்த்தாரு. பார்த்ததுக்கப்புறம் அரௌண்ட் ஒரு 8:30 போல் கண்ட்ரோல் ரூமுக்கு எங்களுக்கு கால் வந்தது. ஸோ 10 o'clock நாங்கள் தேட ஆரம்பிச்சிட்டோம். குழந்தைய தேட ஆரம்பித்ததுக்கப்புறம் மறுநாள் உடலை நாங்கள் கண்டெடுத்தோம். அப்புறம் அவங்க ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் பதுங்கி இருந்தாங்க. தட் இஸ் மரியா ரோஸ் கார்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் பதுங்கி இருந்தாங்க. போலீஸ் சுற்றி வளைச்சதை அவங்களுக்கு தெரிய ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து கீழே விழும்போது அவங்களுக்கு கை கால் முறிவு ஏற்பட்டது அப்படிங்கிற மாதிரி. இதற்கு உறுதுணையாக இருந்த மோகன்ராஜ் கிரிமினல் கான்ஸ்பைரசி, அதாவது குற்றத்தை மறைப்பதற்கும் சம்பவம் செஞ்சதுக்கப்புறம் அதுக்கு உறுதுணையாக இருந்ததும் யார்கிட்டயும் சொல்லாததுக்காகவும் அவருக்கு நாங்கள் கூட அவரையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்ட ஒரு விஷயம். ஸோ இதற்கிடையில தான் இங்கே என்னாச்சு அப்படின்னா, இந்த கார்த்தி கொடுக்கப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட். ஓகே, அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த இடத்துல 21st மார்னிங் ஓகே ஈவினிங் 5 மணிக்கு குழந்தை அந்த மாதிரி விளையாடிட்டு இருந்தபோது நான் சாக்லேட் வாங்கி தரேன்னு சொல்லி குழந்தைய கூட்டிகிட்டு போனேன். கூட்டிகிட்டு போகும்போது இப்போ சாக்லேட் வாங்கி கொடுத்துட்டு அங்கேருந்து வீட்டுக்கு போகக்கூடிய ரூட் இல்லாமல் வேறு ரூட் எடுக்கும்போது குழந்தை கேட்டதாக, என்னென்னா வீட்டுக்கு இந்த வழியில் போக மாட்டோமே, எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நம்ம சுற்றிக்கிட்டு வீட்டுக்கு போகிறோம், அந்த வழியிலேயே உனக்கு ஒரு சாக்லேட் வாங்கி தரேன் அப்படின்னு சொன்ன மாதிரியாக இவர் அங்கேருந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா, அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய குளக்கரை பகுதி சொல்லுது, இந்த குழந்தையுடைய உடல் கண்டெடுக்கப்பட்டுச்சு இல்லையா, அங்கே அருகில் இருக்கக்கூடிய தென்னந்தோப்புக்கு நான் கூட்டிகிட்டு போய் அங்கே குழந்தை நான் சொன்னேன், அந்த குழந்தை மாற்றி கூட்டு வந்தேன். கத்த ஆரம்பிக்கும் போது, நீ கத்துறனா நான் கொலை பண்ணிடுவேன்னு சொல்லி நான் மிரட்டினேன். செஞ்சுட்டு அந்த குழந்தை கத்திக்கிட்டே இருந்ததுனால கழுத்தை நெரிச்சு நான் கொலை பண்ணிட்டு அங்கே இருக்கக்கூடிய முட்புதரில் நான் தூக்கி போட்டுட்டு வந்துட்டேன். வந்துட்டதுக்கப்புறம் இந்த விஷயத்து இது என்ன இருக்குன்னா, இவர் போனார் இல்லையா, போகும்போது அந்த மோகன்ராஜ் பார்த்துட்டு நீ எங்கே போகிறேன்னு கேட்டப்போ அந்த மாதிரி வந்துடுறேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. ஒன்று
விச் மீன்ஸ் அந்த குழந்தையோட போகிறது மோகன்ராஜ்க்கு தெரியும். இந்த சம்பவம் பற்றி முடிஞ்சதுக்கப்புறம் நான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி மோகன்ராஜ் கிட்ட சொன்னதாக சொல்லப்படுது. ஓகே, இது வந்து 2வது. ஸோ இதை நீ வந்து அவங்க பேரண்ட்ஸ் கிட்டேயும் வெளியில் யார்கிட்டையும் சொல்லிடாதுன்னு ஒரு விஷயம். ஓகே, இது ஒன்று. ஸோ மறுநாள் வந்து எங்களை போலீஸ் வந்து சுற்றி வளைச்சிட்டாங்க, நாங்கள் வந்து அங்கே தப்பிச்சு போயிட்டோம், இந்த மாதிரி போலீஸ் எங்களை பிடிச்சாங்க அப்படிங்கிறது அவர் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஸோ இங்கே இந்த கார்த்திக் யார் அப்படின்னா அந்த குடும்பத்துக்கு நன்கு தெரிந்து லைக் பரிச்சயமான ஒரு நபர்னு சொல்லப்படுது. என்னன்னா இங்கே அவங்க அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப், குழந்தையோட அம்மா ஹவுஸ் ஒய்ஃப். ஓகே, இவங்க அந்த பகுதிக்கு அந்த வந்து லைக் இருக்கு அந்த இது இருக்கு இல்லையா, அந்த பகுதிக்கு வந்து அவங்க வந்தே வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த பாரதிபுரம் வந்தே பார்த்தோன்னா ஒரு 20 to 25 days தான் ஆச்சுன்னு சொல்லப்படுது. இவங்க வந்து 10 daysல அங்கேருந்து வந்து கார்த்தி வந்து காலி பண்ணிட்டு போயிட்டு தான் சொல்லப்படுது. அதாவது இந்த பள்ளப்பாளையம் பாரதிபுரம் அருணகிரிநாதர் ஸ்ட்ரீட் 10 நாளில் காலி பண்ணிட்டு போயிட்டு தான் சொல்லப்படுது. ஓகே, ஸோ இது வந்துட்டு ஒரு பக்கம் இவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ மோகனை வந்து 27ஆம் தேதி வரைக்கும் ஜுடிஷியல் கஸ்டடியில் வந்து அடைச்சிருக்காங்க. ஓகே, சூலூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி வந்து அடைச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு திரும்ப ப்ரொடியூஸ் பண்ணி போலீஸ் அங்கே இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு அவங்க கஸ்டடியில் எடுக்கக்கூடியது ஒரு பக்கம் நடத்தப்படும். ஓகே, இதற்கிடையில் இங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய இந்த பர்சன் தட் இஸ் கார்த்தி வந்துட்டு அங்கேருந்து ஜிஹெச் வந்து சிறை கைதிகள் பிரிவு இருக்கும் இல்லையா, அங்கே வந்து மாற்றப்பட்டு ஜூன் 5ஆம் தேதி வரைக்கும் நீதிமன்ற காவல் இருக்குது. இன்னும் 2 நாளில் கோயம்புத்தூர் சென்ட்ரல் பிரிசனில் வந்து அவர் அடைக்கப்படுவார்ன்ற ஒரு விஷயம் இருக்குது. ஓகே, ஸோ இதில் ஐஜி அவர்கள் ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இன்னும் முழுமையான உடல் கூராய்வு ரிப்போர்ட் வரல, நாங்கள் 200 to 250 சிசிடிவிஸ் வந்து நாங்கள் ஆய்வுக்கு உட்படுத்தி செல்ஃபோன் டவர்ஸ் எல்லாம் வச்சு இவங்க தான் குற்றவாளியின் முதற்கட்டமாக இது பண்ணி நாங்கள் எஃப்ஐஆர் போட்டிருக்கோம். அதாவது மோகன்ராஜ் மீது 4 செக்ஷன்ஸ்லையும் கார்த்தி மீது 9 செக்ஷன்ஸ்லையும், தட் இஸ் போக்சோ அண்ட் தென் பிஎன்எஸ் ஆக்ட் கீழே. ஓகே, ஸோ இது ஒரு பக்கம் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் இருக்கு இல்லையா, தட் இஸ் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட், அதில் அந்த சிறுமியை ரீதியான வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்காள் அப்படிங்கிறது உறுதியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு பக்கம். இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்துட்டு நமக்கு இது நடந்திருக்கு அப்படிங்கிறது கார்த்திக் ஸ்டேட்மெண்ட்ல இருந்தும் ஐஜி ரம்யா பாரதி அம்மா அவங்க ஸ்டேட்மெண்ட்ல இருந்தும் வெளியே வந்த ஒரு விஷயம். அதாவது நன்கு பரிச்சயமான ஒரு நபர் குழந்தையை கடத்திட்டு போய் ரீதியான வன்கொடுமைக்கு ஆளாக்கிட்டாரு, செஞ்சிருக்காரு அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம். இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் டைமென்ஷனலுக்கான விஷயம் நமக்கு. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் அப்படியே பார்த்தோன்னா தான் அந்த ப்ரெஸ் மீட் அந்த லேடி சொன்ன விஷயம் அதெல்லாம் அடுத்த கட்டமாக வந்தது. இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதெல்லாம் நடந்தது உண்மைதான், அதுக்கப்புறம் என்னுடைய கணவர்கிட்ட மட்டுமே கேட்டு அவர்கிட்ட மட்டுமே உடலை ஒப்படைச்சிட்டாங்க, என்னுடைய கணவரும் அவருடைய குடும்பமும் சேர்ந்து என்கிட்ட இருந்து இதை மறைச்சிட்டாங்க, உடலை எரிக்கவும் செஞ்சுட்டாங்க, இப்போ இதுக்கப்புறம் என்னால் என் குழந்தை முகத்தை பார்க்க முடியாது, என்னோட அந்த உடலே இல்லை. அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் விசாரணை தேவை, மறுபடியும் என்னுடைய குழந்தையோட உடல் இருந்தால் தான் மறுபடியும் அதை இன்னொரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணியோ இல்லை வேற ஏதாவது ஒரு ஃபர்தராக அடுத்து ஏதாவது எடுக்க முடியும், டிஎன்ஏ எடுக்கணும், இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அப்போ அவங்க வேற யாரோ ஒருத்தர் குற்றவாளியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்ல வராங்களா? அவங்க இன்னொன்று அவங்க சொல்லிடுறாங்க, குற்றவாளின்றதை தாண்டி இதில் எங்களை டைவர்ட் பண்ணதே மோகன்ராஜ் தான் சொல்கிறாங்க. ஓகே, ஏன்னா இது இன்னொன்று வந்துச்சு, குழந்தையோட அவரும் சேர்ந்து தேடி இருக்காரு அப்படின்னாங்க. குழந்தையோட சேர்ந்து தேடினது மோகன்ராஜ்னு சொல்லப்படுது. ஓகே, சேர்ந்து தேடிட்டு ஒரு தாத்தா தான் குழந்தைய அழைச்சிட்டு போனாருன்னு சொன்னதாகவும், இன்னொன்று அந்த கார்த்திக்குடைய 2வது மனைவி, அவங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்கணும், அவங்க மனைவியும் கூட சேர்ந்து தேடினாங்க, ஸோ அவங்களும் இதில் இதுன்னு சொல்லி அவங்க அம்மா, குழந்தையோடைய அம்மா இந்த இடத்துல சொல்லக்கூடியதை வந்து நம்மளால பார்க்க முடியுது. இன்னொன்று கணவர் மீது அவங்க வைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அம்மாவுடைய கன்சென்ட் ஏன் வாங்கலை, எனக்கு தெரியாமல் குழந்தைய வந்து இது பண்ணிட்டாங்க, நாங்கள் போகிறதுக்குள்ளே தட் இஸ் அந்த சேலம் மேட்டூருக்கு கொண்டுட்டு போனாங்க. இதில் என்ன இன்னொரு லைக் கொடுமையான விஷயம்னா, அந்த குழந்தை அவங்க அங்கே தான் இருந்திருக்கா லீவுக்கு, இங்கே வந்தே 10 நாள் தான் இருக்கு, 1 மாதமாக அங்கே இருந்த குழந்தை தான். ஓகே, அப்படின்ற ஒரு விஷயமும் கூடவே அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவர் நல்லா தான் இருந்தார், நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கும் போதெல்லாம் அவர் அந்த சாலை மறியலில் என் கூட தான் இருப்பார், அதுக்கப்புறம் அவங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்துட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியல, அப்படியே மாறிட்டார், 7 லட்ச ரூபா காசையும் வாங்கிட்டாரு. ஓகே, அங்கே வந்து எல்லாரும் வந்து கேட்டப்போ எங்கள் அம்மாவை காணுன்னு வந்து சொல்லும்போது என்னை நிற்க சொல்லும்போது நான் நின்றுட்டேன், ப்ளஸ் போலீஸ் என்ன அமைதியாக இருக்க சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி ப்ரெஸ்ஸும் அங்கே கேட்டாங்க. இவ்வளோ நாள் ப்ரெஸ்ஸை அட்ரஸ் பண்ணி ஏங்க சடனாக அமைதியாகிட்டீங்கன்னு கேட்கும் போதான ஒரு விஷயம். தொடர்ந்து இவங்க சைட்லேருந்து காவல்துறை தரப்பில் இது பண்ணுறாங்க அது பண்ணுறாங்கன்னு சில விஷயங்கள் சொல்லப்பட்டது. பட் ஐஜி மேம் இந்த இடத்துல வந்து இல்லை அதெல்லாம் ரூமர்ஸ்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஓகே, இப்போ இவங்க வைக்கக்கூடிய ஒரு விஷயம் இங்கே என்ன அப்படின்னா, என்னுடைய லைக் கணவர் வந்து இந்த சொன்ன விஷயம் ஃபர்தராக ஏதாவது தேவை, அவங்க சித்தியும் அந்த இடத்துல ப்ரெஸ் மீட்டில் பேசியிருந்தாங்க இல்லையா, ஃபர்தராக ஏதாவது தேவைன்னா உடலை அட்லீஸ்ட் அடக்கம் செஞ்சிருந்தா நான் எடுத்து ஏதாவது ஃபர்தராக டேட்டாஸ்க்கோ இல்லை இன்னும் எவிடன்ஸ்க்கோ ஏதாவது யூஸ் பண்ணியிருக்கலாம். பட் இப்போ உடலை வந்து எரிச்சிட்டாங்க அவசரமாக, எனக்கு போய் இடத்த கூட சொல்லலாம், மறுநாள் தான் நான் போய் இடத்த கண்டுபிடிச்சேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த சொல்லி, ஸோ தேவைப்பட்டால் அவர் மீது நான் கம்ப்ளைண்ட்டும் கொடுப்பேன் கணவர் மீது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க. ஓகே, இப்போ முதல்ல வந்து போஸ்ட்மார்ட்டம் நடந்துருச்சு. இப்போ போஸ்ட்மார்ட்டம் நடக்கும் பொழுது இதை உடல் அதற்கான காரணம் என்ன, உயிர் எந்த மாதிரி போயிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிப்பாங்க. ஏன்னா அதை வச்சு தான் குற்றம் என்னங்கிறது. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு பெண் அப்படிங்கும் பொழுது ஒரு சிறு குழந்தை
ரீதியாக துன்புறுத்தப்பட்டிருக்கலாங்களா அப்படின்ற தேடணுங்கிறதுக்காக அதற்கேற்ற மாதிரி போஸ்ட்மார்ட்டம் நடக்கும். இப்போ ரெகுலராக ஒரு உடல் இந்த பெண்ணை வந்து பாலியல் வன்புணர்ச்சி செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத எந்தெந்த காயங்களை வச்சு இல்லை எந்தெந்த அடிப்படையில் அவங்க தீர்மானிப்பாங்க? சிஎஸ் இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய கேசஸில் இந்த மாதிரியான எந்த வித ஒரு சந்தேகம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த உடற்கூறு ஆய்வானது நடைபெறும் போது அந்த வீடியோ ப்ரூஃப் எடுத்து வைக்கிறதும் உண்டு. ஓகே, ஏன்னா இங்கே சயின்டிஃபிக்கல் ப்ரூஃப்ன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு கேஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு கேஸில் இவர் தான் குற்றவாளி இல்லை என்பதை நிரூபிக்கிறது எவிடன்ஸை பொறுத்து தான். இன்னும் சில கேசஸில் இவர் குற்றவாளி என்பதை நிரூபிக்க போதுமான ஆதாரங்கள் இல்லை அப்படின்னு தான் வரும் இல்லையா? ஏன்னா ஆதாரங்களை சமர்ப்பிப்பதில் காவல்துறை தவறிவிட்டார்கள், இல்லை இவங்க சரியான ஆதாரத்தை காவல்துறை கொடுத்ததுனால தான் இன்னைக்கு இந்த ஜட்மெண்ட் ஆனது கொடுக்கப்பட்டிருக்கின்ற மாதிரி நீதிமன்றம் தரப்புல இருந்து நீதிபதி தரப்புல இருந்து பார்த்தோம் அப்படின்னா காவல்துறைக்கு வந்து பாராட்டுகளும் கிடைச்சிருக்கு, அட் தி சேம் டைம் அந்த இடத்துல வந்து கொட்டுகளும் விழுந்திருக்கு இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது போஸ்ட்மார்ட்டம் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு கண்டிப்பாக அந்த உடல்ல இருக்கக்கூடிய காயங்கள் எல்லாமே இருக்கும். நம்ம அப்படியே போனோம்னா அந்த விளாத்திக்குளம் எல்லாம் இருக்கும்போது பார்த்தோன்னா நகரத்துல வந்து அந்த நிறைய கேசஸ்ல டிஷ்யூஸ் இருக்கும். அவங்க அந்த நார்மலாவே பார்த்தோம் அப்படின்னா இது எப்படி நான் அது எப்படி ரிலேட் பண்றதுக்கு சொல்ல விரும்புறேன் அப்படின்னா ஈவன் மேரிட்டல் ரேப்ன்ற கான்செப்ட் கூட இருக்கு. என்னோட கன்சென்ட் இல்லாமல் எனக்கு பிடிக்காம ஒரு ஹஸ்பண்டே கிட்ட வந்தாலும் அந்த இடத்துல கண்டிப்பாக அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக நான் எல்லா முயற்சிகளும் எடுப்பேன் இல்லையா? டார்ச்சர்ஸ் இருக்கப்போ நான் எல்லாமே எடுப்பேன். அப்படி இருக்கும் போது யாருனே தெரியாத ஒருத்தர் நம்ம மேல ஒரு விஷயம் பண்றாங்கன்னும் போது கண்டிப்பாக அதுல தப்பித்துக் கொள்வதற்காக அந்த சிறுமிகளோ இல்லை அந்த பெண்களோ லைக் அவங்களோட ஓகே அந்த மாதிரி போகும்போது அந்த நகைக்கீரல்கள் இருக்கலாம், இல்லை இவங்க வந்து நகைக்கீரல்கள் இருக்கும், அந்த அடிச்ச ஒரு விஷயம் இருக்கலாம், பிறப்புறுப்புல காயங்கள் இருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மெயினா வந்து கருத்துல கொள்ளக்கூடிய. இப்போ இந்த விஷயத்துலயும் இந்த கேஸ்லயும் பாத்தீங்க அப்படின்னா உடற்கூறாய்வுல இது தெரிய வந்திருக்கும் கண்டிப்பா. ஏன்னா உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் அறிக்கையே ரீதியான வன்கொடுமை அங்க செய்யப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க இல்லையா? சொல்லும் போதே அப்போ முக்கியமான உறுப்புகள்ல காயம் இருக்கு அப்படிங்கறத விஷயம். இன்னொன்னு என்னன்னா அவங்க ஃபேமிலி தரப்புல சொல்லும்போது நிறைய சொன்னாங்க சிதஞ்சு போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய சொன்னாங்க. அது செய்யக்கூடிய முயற்சியில கூட ரொம்ப கொடூரமா தாக்கியிருக்காங்க. கார்த்தி சொன்ன விஷயம் ஆமா கழுத்தை நெரிச்சு பண்ணன்ற ஒரு விஷயம் இங்க இருக்கு இல்லையா? ஸோ ஒரு பெண் வந்து நம்ம சொல்லும் போது பார்த்தோம் அப்படின்னா அகெயின் இல்லைங்க நான் வந்து ஒரு ஆணால ஏமாற்றப்பட்டுட்டேன், என்னை வந்து ஒரு என் கூட வந்து வச்சுட்டு அவர் ஏமாத்துறாரு அப்படின்னு போகும்போது அதுவே வந்து ஒரு மெடிக்கல் டெஸ்ட்டை வச்சு தான் வந்து ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அந்த இடத்துல. ஓகே, ஏன்னா மெடிக்கல் டெஸ்ட்ல வந்துட்டு நம்ம போகும்போது மெடிக்கல் ரீதியாக சில விஷயங்கள் வந்து அந்த இடத்துல ப்ரூவ் பண்ணப்படும் போது வந்துட்டு ஆமா இவங்க வந்து ஏமாற்றப்பட்டிருக்காங்க, இவங்களுக்கு உடல் ரீதியான துன்புறுத்தல் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு, இல்லை இது ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே மெடிக்கல் ரிப்போர்ட் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ரோல். இதோட இது நின்று விடாது. அந்த உடல் கூராய்வு செஞ்சாங்க இல்லையா, அந்த டாக்டர்ஸ் வில் பி கால்ட் ஃபார் தி எக்ஸ்பர்ட் விட்னஸ். அவங்க வந்து என்ன அவங்க பண்ணாங்க, உடல் கூராய்வில் அவங்க என்னென்னலாம் கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கறது அவங்க நீதிமன்றத்துக்கு வந்து கண்டிப்பா சொல்லணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பா இந்த கேஸ் வந்து எப்படி போகும்? இப்போ இந்த குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிச்சாச்சு, கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க, ஜட்ஜு வந்து விசாரிக்க போறாங்க, அதுக்கப்புறம் தீர்ப்பு கொடுக்க போறாங்க. இதுதான் வந்து நார்மலா ஒரு கேஸ்க்கு நடக்கிறது. இப்போ இந்த கேஸ்ல இந்த பெண் வந்து மேல்முறையீடு இந்த மாதிரி எனக்கு பிரச்சனை இருக்கு, உடலை வந்து என்கிட்ட கொடுக்கல அப்படின்னு சொன்னா அது எந்த மாதிரி போகும்? இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த பெண் வந்து மயக்க நிலையில வீட்டுல இருந்தாங்க, இவங்க வந்து என்ன கிட்டத்தட்ட குடிச்சிட்டு இருந்தாங்கிற மாதிரி இன்னொரு பெண் வீடியோ போடுறாங்க, நாங்களா தான் தேடணுங்கிறாங்க. இப்போ அந்த வீடியோ அந்த பெண்ணும் விசாரணைக்கு அழைக்கப்படுவாங்களா? ஸோ இந்த கேஸ் வேற டைமென்ஷன்ல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிஎஸ் கண்டிப்பாக இதுல இன்னொன்னும் சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னா இதுல இன்னும் யாராவது சம்மந்தப்பட்டிருந்தாலும் அவங்களையும் உள்ள இன்க்ளூட் பண்ணுவோம். ஃபர்தரா எஃப்ஐஆரும் ஃபைல் பண்ணப்படும், சார்ஜ் ஷீட் ஆனதும் விரைந்து ஃபைல் பண்ணப்படும்னு முதலமைச்சர் அவர்களும் சொன்ன விஷயம் அதுதான். இமீடியட்டா சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணப்படணும். அது நம்ம வந்து மேபி ஒரு மாசத்துக்குள்ளேயே எக்ஸ்பெக்ட் பண்ணோம். நான் சொல்றது மேக்ஸிமம் டைம். ஓகே, ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இங்கே அவங்க மேலே வைக்கக்கூடிய அலிகேஷன் அங்கே என்னவா இருந்ததுன்னா ப்ரெஸ் தரப்புல இருந்தும் கேட்கப்பட்ட கேள்வி, உங்க வீட்டில் வந்து அந்த ஃப்ரிட்ஜில் பாட்டில் இருக்கு அப்படிங்கிறது வந்து போட்டோ வைரல் ஆச்சு அப்படிங்கிறது நீங்க என்னன்னு கேட்கும்போது அவங்க அதை சொல்றாங்க, என் ஹஸ்பண்டுக்கு வந்து அந்த பழக்கம் இருக்கு, அது நான் ஒரு இது எடுத்து ஒரு சிப் குடிச்சப்பறம் எனக்கு மயக்கம் ஆயிடுச்சு, நான் ஒரு 3 மணி நேரம் அன்கான்ஷியஸா இருந்தேன் அப்படின்றது எல்லாமே அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம். பட் எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இல்லை அப்படின்றது. அதுக்கப்புறம் இன்னொரு கேள்வி கேட்குறாங்க, உங்களுக்கும் கார்த்திக்கும் உங்களுக்கு ஏதாவது பழக்கம் இருக்கான்னு கேட்கும் போது ஒரு 3-4 வருடம் முன்னாடி பழக்கம் ஏற்படுதுன்னு பிரிஞ்சிருந்தேன், போலீஸ் ஸ்டேஷன்ல போனோம், பிரச்சனையாச்சு, அவரே வந்து தான் என்னை கூட்டிட்டு போனார் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவங்க சொல்றாங்க அந்த இடத்துல. ஓகே, ஸோ அவங்க திரும்ப வைக்கக்கூடிய அந்த கணவர் மீது வைக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஏன்னா அந்த ஆம்புலன்ஸ்குள்ளே எனக்கு ஒரு பையன் இருக்கான், பையனை வந்து அவங்களால கூட்டிட்டு போக முடிஞ்சது, என்னையே இது பண்ண முடியல, போறதுக்குள்ள ஏன் அவசரமா பண்ணணும், அப்பா கிட்ட கன்சர்ன் கேட்டா மட்டும் போதும், அம்மா கிட்டயும் கேட்கணுமா அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்க கேட்கும் போது எங்கிட்டயும் சொல்லியிருக்கணும்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாமே அவங்க ஒரு விஷயத்தை எழுப்புறாங்க. நாங்க கம்ப்ளைண்ட்டும் ரெஜிஸ்டர் பண்றோம்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இதுவே இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளே வந்து ஒரு அம்மா வந்து பிள்ளைய வந்து பறி கொடுத்துட்டு இருக்காங்க, நம்ம ஒரு பக்கம் அந்த வீடியோ பார்த்து யோசிக்கிறோம் இல்லையா? அப்படியே பக்கத்து வீட்டு பெண்ணுன்னு சொல்லி அவங்க சொன்ன ஒரு விஷயம் அப்படியே வந்து அதுக்கு மாறாவே இருக்கு அந்த இடத்துல இல்லையா? அவங்க சொல்ற ஒரு விஷயம் என்னவா இருக்குன்னா, இல்லைங்க இவங்க நைட் வந்து மருந்து இருந்தாங்க, விடிய அவங்க வந்து
எந்திரிக்கவே இல்லை. மறுநாள் காலையில தான் எந்திரிச்சாங்க. நாங்கள் போய் கேட்கும் போது அவ்வளோதான் அவங்க சொன்னாங்க. அவங்களுக்கு தெரியலை என்ன நடக்குதுன்னே அவங்களுக்கு தெரியல. அந்த குழந்தையுடைய தந்தை 7 மணிக்கு வேலையை விட்டு வந்ததுக்கப்புறம் தான் எல்லாமே நடந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ் ஸ்பாட்டுக்கு வந்து 12:30 முழு வீச்சில் நைட்டில் தேட ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்றது அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அவங்களையும் கூப்பிட்டு விசாரிக்கணும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா நாங்கெல்லாம் தேடணும், இந்த அம்மா வந்து தூங்கிட்டு இருந்தாங்க, அந்த அம்மா இல்ல தேடும் போது அப்படிங்கிறாங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா இதுல வந்து அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா கார்த்திக்குடைய அந்த 2வது மனைவிக்கும் இதுல வந்து பங்கு இருக்கலாம், அவங்களும் என் கூட சேர்ந்து தேடினாங்க, 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி அடிக்கடி காண போயிட்டு வந்தாங்கன்ற மாதிரி அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க. இந்த மாதிரி மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் இதுல இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இங்க இருக்கோம், இந்த ரூம்குள்ள ஏதாவது ஒரு கிரைம் நடந்தாலும் இங்க இருக்க நம்ம எல்லாரையும் உள்ள இன்க்ளூட் பண்ணுவாங்க. தட் இஸ் ஃபார் த இன்வெஸ்டிகேஷன். ஓகே, அப்படி இருக்கும்போது குழந்தையோட அப்பா அம்மா எப்படி பழக்கம் ஏற்பட்டது? கார்த்திக் 10 நாள்ல காலி பண்ணிட்டு போயிட்டாருன்னும் போது எப்படி அவங்க குழந்தைங்க இங்க வந்து விளையாண்டாங்களா, இல்லை அவருக்கு எப்படி அந்த பழக்கம் நீண்டுச்சு, எந்த அளவில் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் இருந்தது, விச் மீன்ஸ் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் எந்த அளவில் இருந்தது. ஓகே, அவங்களே சொல்லியிருக்காங்க குழந்தைக்கு அவர் கூட்டிட்டு போய் இந்த தின்பண்டங்கள் சாக்லேட் எல்லாம் வாங்கி கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாமே சொல்லப்பட்டது. இன்னொன்னும் அந்த பெண் அதில் பேசும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு வேளை அம்மா கூட பழக்கம் இருந்ததுனால அந்த குழந்தை அதை நம்பி போச்சோ அப்படிங்கிற மாதிரி எல்லாம். ஓகே, ஏன்னா இந்த ஆஸ்பெக்ட்லையும் பார்க்கணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. இப்போ ஒரு குழந்தையை இழந்த தாய் அவங்க கண்மூடித்தனமா அவங்களை குற்றம் சாட்டிட முடியாது, அவங்களுக்கு மிகப்பெரிய வலி இருக்கு இதுல. ஏன்னா 10 வயசு சின்ன பிள்ளை வந்து இன்னைக்கு அவங்க கண்மூடித்தனமா அவங்க மேல நம்ம குற்றம் சாட்டக்கூடாது. பட் அவங்களுடைய பிரஸ் மீட்டு, அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து சொன்ன வீடியோ, இதெல்லாம் வச்சு இந்த ஆங்கிளையும் நடத்தணும் தானே. அந்த குற்றவாளிக்கும் தாய்க்கும் ஒரு தகாத உறவு கூட இருந்துக்கலாங்கிற ஆங்கிள்லையும் விசாரணை நடக்குமா? எஸ். இங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க எதுவுமே வந்து பிரசம்ஷன் பேஸ்ல வந்துட்டு நம்ம எடுத்துக்க முடியாது. ஓகே, இந்த விசாரணையானது அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாமே அன்பயாஸ்டா தான் அங்க நடக்கும். இப்போ இந்த மாதிரி வருதுங்க, உங்க மேல இந்த மாதிரி குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க, நீங்க இதுக்கு என்ன சொல்றீங்கன்ற கேள்வி அந்த இடத்துல வரும். ஓகே, அப்படி வரும்போது கூப்பிட்டு எஸ் முதல்ல அந்த தாய் தந்தை இந்த மாதிரி யாரெல்லாம் இன்க்ளூடட் நாங்களா போய் தேடணும்ன்றாங்க இல்லையா. இன்னொன்று அந்த பிரஸ் மீட் கொடுக்கும்போது அவர் சொன்னார், எனக்கு நான் தாத்தா முறை ஆகணும், என்னங்க விடலன்ற மாதிரி அவர் பேசினார், அவங்க சித்தி பேசினாங்க, இந்த மாதிரி நிறைய பேர் பேசினாங்க இல்லையா. அந்த ஊர் மக்கள் எல்லாருமே உள்ள கொண்டு வரப்படுவாங்க. தட் இஸ் அஸ் a witness to the case. இல்ல இப்போ குற்றவாளியை வந்து கண்டுபிடிச்சாச்சு, கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணிட்டோம்னு சொல்லி இந்த கேஸ் இதோட நிக்க போறது கண்டிப்பா கிடையாது. இந்த இன்வெஸ்டிகேஷன், ஏன்னா சார்ஜ் ஷீட் மேட்டர்ஸ். ஒரு கேஸ் பொறுத்த வரைக்கும் கம்ப்ளைண்ட், தென் ஸ்டேட்மெண்ட், தென் சார்ஜ் ஷீட். சார்ஜ் ஷீட்ல ஏன்னா ஏன் வந்து நம்ம நிறைய பேர் பிறல் சாட்சியா மாறிட்டாங்கன்னு ஏன் சொல்றோம், அந்த சார்ஜ் ஷீட்ல அவங்க கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டுக்கும் கோர்ட்ல வந்து சொல்லக்கூடியதும் மாறுபட்டு இருக்கும்போது அது நடக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு கேஸுக்கு டிஜிட்டல் எவிடன்ஸ் எந்த அளவுக்கு முக்கியமோ அதுக்கு ஈக்குவலா விட்னஸோட ஸ்டேட்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ அது எல்லாமே இதுல விசாரணையானது குற்றவாளி கிடைச்சிட்டாங்கப்பா இது முடிஞ்சு க்ளோஸ் பண்ண போறோன்றது கிடையாது. இனிமே தான் விசாரணை துவங்கவே போகுது. குற்றவாளி கிடைச்சிட்டாங்க, இதுக்கப்புறம் அந்த விசாரணை துவக்கப்பட்டு அது அடுத்த இன்னொன்று இந்த வழக்கு ஒரு முன்மாதிரியான வழக்காக இருக்கும்னு சொல்லப்படுது. ஏன்னா இந்த வழக்கில் தான் ஒரு பக்கம் பாதிக்கப்பட்டவங்களுக்கான இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ஏடிஜிபி, டிஜிபி, ஐஜிலேருந்து எல்லாம் போய் இவன் மினிஸ்டர், எம்எல்ஏ, ஈவன் சிஎம் அவர்கள் ஃபோனில் பேசினாரு, துரித நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொன்னாருன்ற வரைக்கும் போய் இங்கே எப்படி இருக்கு அப்படின்னா, இனிமே இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடக்கும்போது காவல்துறையினர் எந்த மாதிரி எல்லாம் ஒரு விஷயத்தை கையாளணும் அப்படின்ற ஒரு ஆய்வு அறிக்கையே இதுல இருந்து சப்மிட் பண்ணப்படும்னு எதிர்பார்க்கப்படுது. ஓகே, அந்த அளவுக்கு இந்த வழக்கு ஒரு முக்கியத்துவமான வழக்காகத்தான் இந்த ஹிஸ்டரியில இருக்க போகுது. ஓகே, ரொம்ப நன்றி. மெரிபா பன்னீர் சோடா. I trust Meriba.